யோசித்து பார்த்தால் இந்த அனுபவம். எங்க அப்பா அந்த பொண்ணு பாடுச்சுல்ல, நீங்கள் எல்லாம் உங்கள் குழந்தைகளுக்கு என்ன பாட்டு பாடுவீங்க? என்ன பாட்டு பாடுவீங்க? என்ன பாட்டு? எந்த பாட்டும் பாட மாட்டீங்களா? நல்லா வருவீங்க. லோரி பாட மாட்டீங்க? தாலாட்டு ஏதோ ஒன்று பாடுவோம்ல. உங்களுக்கு தெரியுமா குழந்தை கேட்கும்னு? எங்கள் அப்பா பாடுவார் பாருங்களேன். அதிர்ச்சியாக பார்க்காதீங்க, பாட போகிறேன். நான் பாடினதில்லை. ஆனால் ஒரு தாய்க்கும் ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆசிரியருக்கும் குரல் வளமா முக்கியம்? மனசு தானே. என் குழந்தைகளுக்கு பாடுவது போல் சொல்கிறேன். என் அப்பா பாடுவார், உருதுல தான் பாடுவார், ரொம்ப அழகாக பாடுவார். ஆனால் என்னன்னா பாடின 2வது வரையிலேயே நான் தூங்கிடுவேன். என் பையன் நான் பேசினா தூங்குறான், எங்கள் அப்பா பாடினா நான் தூங்குவேன். அவனுக்கு காரணம் கேட்கும்போது சொன்னான் பாருங்க பதில், நான் தூங்கும் போது தானே நீ பேசுற, என்னம்மா ரொம்ப பிஸியாக இருக்கிறியா அப்படின்னா. ஆமாடா, நல்லா பேசுகிற வரைக்கும் இந்த உலகம் என்னை விடாதுடா, அதான் சொல்கிறேன் ஒரு வாட்டியாவது நல்லா பேசிடு. எப்படி பேசுகிறாங்க பாருங்க இன்னி ஜெனரேஷன். நம்ம பேசுவோம் நம்ம அப்பாவுக்கு முன்னால் அப்படி பாருங்க. எங்கள் அப்பா பாடின பாட்டு, हेलो ताल मिले नदी के जल में, नदी मिले सागर में, सागर मिले कौन से जल में, कोई जाने ना, हेलो ताल मिले नदी के जल में. तूंगिरुवे नानु. सूरज को धरती तर से, धरती को चंद्रमा, धरती को चंद्रमा, पानी में सीप जैसे प्यासी हर आत्मा, प्यासी हर आत्मा, बूंद छुपे किस बादल में, कोई जाने ना, हेलो ताल मिले नदी के जल में. எங்க அம்மாவும் தூங்கிரும். அப்பா பாடுவாருங்க, டெய்லி பாடுவார். என்ன அர்த்தம்னு 40 ஆண்டுகள் கழித்து நான் தெரிந்து கொண்டேன். கவனம் போகல. அப்பா சொல்ற பாட்டு பாருங்க. நான் உங்களுக்கும் சொல்லுகிறேன், நாம் சொல்லுகின்ற வார்த்தைகள் குழந்தைகளுக்கு புரியலனாலும், இப்போ புரியலனாலும் பரவாயில்ல, ஆனால் காலம் கடந்து புரிகின்ற பொழுது மிகப்பெரிய மாற்றத்தை அவர்கள் வாழ்க்கையில் முக்கியமான தருணத்தில் பெற்றுக்கொள்வார்கள் என்பதற்காக சொல்லுகிறேன். கவனம் கவனம் கவனம். தாளத்தோடு நதி சேருகிறது, நதியோ கடலை சேருகிறது, கடல் எங்கே சேருகிறது? சூரியனுக்கு பூமி தவிக்கிறது, பூமிக்கு சந்திரன் தவிக்கிறது. கடலுக்குள் ஆழமாக பொதிந்து இருக்கக்கூடிய சிப்பி ஆத்துமாக்களை போல் தாகத்தோடு வாய் திறந்து கிடக்கிறது. நம்மை போல கடலில் தான் இருக்கிறோம், சுற்றி நீர் தான் இருக்கிறது, ஆனால் தாகத்திற்கான ஒரு துளி கடலில் இல்லை. அதனால் தான் இதோ இங்கே குழுமி இருக்கிறீர்கள். எங்கே இருக்கிறது தெரியுமா? மேகத்தில், வானத்தில் எங்கோ மறைந்திருக்கிறது. அந்த துளி வந்து சேர்கின்ற பொழுது அந்த சிப்பியின் தாகம் அடங்குகின்ற அந்த வினாடியில் அந்த துளி முத்தாக மாறுகிறது. அப்பா இப்படி பாடுறாருங்க. ஒரு தாலாட்டை இப்படி பாட முடியுமா? நான் முத்து என்று சொன்னது, நான் துளி என்று சொன்னது அவரவர்களுக்கு அவரவருடைய வாழ்க்கையில் பொருளோடு நீங்கள் பொருத்தி பார்த்துக் கொள்ளுங்கள். எனக்கு சொல். இந்த மேடையில் உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் ஜெனரேஷன் Z. மேடைக்கு முன்னால உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் மில்லேனியன்ஸ் மற்றும் ஜெனரேஷன் Z. சரியா? 2010 பிறந்தது.
அதுக்கு முன்னால் பிறந்ததெல்லாம் உட்கார்ந்துருக்கு 14-15 வயசு. அதெல்லாம் ஜெனரேஷன் ஆல்ஃபா. இப்போ 2 மாசத்துக்கு முன்னால பிறந்தது ஜெனரேஷன் பீட்டா. ஒரு ஜெனரேஷன் இன்னொரு ஜெனரேஷனை ஏத்துக்கிறதே இல்லை. எங்கேயோ இல்லை காலம், நம் வீடுகளில் இருக்கிறது. அவங்க சொன்னாங்கல்ல, பெரிய ஒரு லிஸ்ட் போட்டாங்கல்ல, ஒன்னால அந்த குழந்தைய கூப்பிட்டு ஒரு நீங்க சொல்ற ஒரு குறிஞ்சி மலரை கொடுத்து அரவிந்தனை பத்தி சொல்லுமான்னு சொல்லி பாருங்களேன். கல்லூரியில் பேராசிரியராக இருக்கிறேன், தமிழ் மொழி பாடத்தில் ஆசிரியராக இருக்கிறேன். ஒரு வாக்கியம் ஒரு குழந்தைக்கு எழுத தெரியவில்லை என்றால் நான் பள்ளிக்கூடத்தை குறை சொல்வதா, கல்லூரியை குறை சொல்வதா, இந்த சமூகத்தை குறை சொல்வதா, யாரை குறை சொல்வது? வாசிப்பு பழக்கம்தான் ஒரு மனிதனை மிகப்பெரிய வானத்தில் பறக்கக்கூடிய ஆற்றலை தரும் என்று அந்த குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். மிக நுட்பமாக சொல்லுகிறேன். வேகமான காட்சிகளை பார்த்து பழக்கப்பட்ட குழந்தைகளால் நின்று நிதானமாக உட்கார்ந்து ஒரு புத்தகத்தை வாசிக்க முடியாது. ரீல்ஸ் பார்க்குறீங்கல்ல, கடகடகடன்னு பார்த்தீங்கன்னா உட்கார்ந்து புத்தகத்தை வாசிக்க முடியாது. வாசிக்கும் போது உடம்பு பின்னி எடுக்கும், தப்பித்து விடுவீர்கள் வாசிப்பில். எவன் ஒருவன் வாசிக்க கற்றுக்கொண்டானோ அவன் நம்மை ஆட்சி செய்பவனாக மாறி போகிறான். ரொம்ப சூட்சமமான ஒரு விஷயத்தை சொல்லவா? சிறகு முளைப்பதற்காக சொல்கிறேன். மேத்தமேட்டிக்ஸ் இல்லைங்க, மேத்ஸ், அந்த சப்ஜெக்ட் படிக்கிறது குறைஞ்சு போச்சுங்க. காலேஜ்ல எல்லாம் பிஎஸ்சி மேத்ஸ் படிக்கிறதுக்கு இப்போ ஆள் இல்லைங்க. நான் சொல்லட்டுமா, நான் தமிழ் ஆசிரியை தான். எந்த குழந்தை மேத்தமேட்டிக்ஸை கரெக்டா இந்த ஜெனரேஷன்ல படிச்சுக்கிறீங்களோ அடுத்த 15 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய தலைமை பொறுப்பு இன்னைக்கு மேத்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சேரும் என்பதனை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். படிக்க மாட்டேங்கிறாங்க மேத்ஸ். மேத்ஸ் படிக்கிறதா இருந்தா கூட அந்த நீட் எக்ஸாம் எழுதிட்டு டாக்டரா போகத்தான் பார்க்கறாங்க, இல்லைன்னா இன்ஜினியரா போறதுக்கு பார்க்கறாங்க. மேத்தமேட்டிக்ஸ் சப்ஜெக்ட் அவ்வளவு நல்ல சப்ஜெக்ட், கெமிஸ்ட்ரி அவ்வளவு சூப்பர் சப்ஜெக்ட், பிசிக்ஸ் அவ்வளவு சூப்பர் சப்ஜெக்ட். ஆனால் அந்த சப்ஜெக்டை படிச்சா எனக்கு வருங்காலம் இல்லை என்று ஒரு குழந்தை நினைக்கக்கூடிய அளவிற்கு சூழல் மாறி இருக்கிறது என்றால் இது வளர்ச்சி அல்ல, வீக்கம் என்பதனை ஒரு கல்வியாளராக நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டு இருக்கிறேன். சிறகு முளைப்பது எப்படி, எதை படித்தால் என்ன ஆகலாம் என்று எப்பொழுது தெரியும்? நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் பாருங்க. எங்க வீட்டில் எங்க அம்மா என்ன நல்லா வளர்த்தாங்க. ஆனா எங்க அப்பா 2 வயசுல இருந்து என்ன எங்க அப்பா தான் வளர்த்தார். எங்க அப்பா நல்லா பாடுவார். எனக்கு பர்வீன் சுல்தானான்னு அதனால தான் அரசன் பேர் வச்சார். பேகம் பர்வீன் சுல்தானா ரொம்ப பெரிய பாடகி நம்ம நாட்டில். இப்போ 84-86 வயசு அவங்களுக்கு. அவங்க பேரை தான் அப்பா எனக்கு வச்சார். பாடுவேன்னு நினைச்சார், பேச ஆரம்பிச்சிட்டார். ஆனால் ஒன்று சொன்னார் அப்பா, மரணம் அடைகிறதுக்கு 10 நாளைக்கு முன்னால் ஒரு வார்த்தை சொன்னார். பர்வீன் சுல்தானான்னு சொல்லிட்டு கூகுளில் போட்டா பேகம் பர்வீன் சுல்தானா ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் ஃபோட்டோவும் வருது பாப்பா, உன் பேர் வச்சதில் நான் தோக்கலை. அப்பா சொன்னார். அப்பா நல்ல வார்த்தைகளை சொல்வாருங்க. இந்த நல்ல வார்த்தைகள் இருக்குல்ல, அந்த வார்த்தைகளை கேட்டதனால் புத்தகம் வாசிக்கின்ற பொழுது எனக்கு சிறகு முளைக்கிறது. ஏன் தெரியுமா? நான் ஏற்கனவே ஒரு விஷயத்தை அறிந்திருக்கிறேன். அறிந்த அந்த விஷயத்தின் ஞானத்தோடு ஒரு புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது எனக்கு சிறகு முளைக்கிறது. இது ரகசியம் நான் சொன்னது. என்றைக்கு ஒரு தெளிவு உள்ளுக்குள் இருக்குமோ, முன்னால் ஒரு விஷயம் வருகின்ற பொழுது உங்களுக்கு அந்த தெளிவில் வேர்விடும். பல நேரங்களில் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறை நான் சொல்லவா? பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள், ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்லுகிறேன். என் புள்ள என் பேச்சை கேட்கறதே இல்லை. எத்தனை பேருக்கு இந்த கம்ப்ளைண்ட் இருக்கு? மேக்சிமம் எல்லாருக்கும் இருக்குல்ல. ஒரே கேள்வி கேட்கிறேன், நீங்க கேட்டீங்களா? அது எப்படி கேட்கும்? இந்த கை தட்டதெல்லாம் பாதிப்படைஞ்சது. நான் சொல்லவா? பெரும் ரகசியத்தை சொல்கிறேன்.
நாம் பேசுகின்ற எந்த ஒழுக்கத்தையும் எந்த அறத்தையும் நம் பிள்ளை கேட்டு நமக்கு முன்னால் நிகழ்த்தி காட்டாது. இதுதான் இயற்கை. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், அது நிகழ்த்தி காட்டும் எப்போ தெரியுமா? வாழ்க்கை அவர்களுக்கு முன்னால் ஒரு சவால்களை எடுத்து போடுகின்ற பொழுது அந்த சவால்களை சந்திப்பதற்கு நாம் கற்றுக் கொடுக்கின்ற அறமும் நாம் கற்றுக் கொடுத்த ஒழுக்கமும் பாடமாக அவர்களுக்கு பயன்படும். அதனால சொல்லிட்டுருங்க, சொல்லுவதில் நீங்கள் பிழை செய்து விடாதீர்கள். சொல்லுவது அவன் நான் சொன்னா கேட்க மாட்டாங்க, கேட்க மாட்டான்ல. சொல்லுவது விதை, விதைத்தவன் தூங்கலாம், விதைகள் தூங்குவதில்லை. விதைகள் முளைக்கும், காலம் எடுக்கும். எனக்கு விதை ரொம்ப பிடிக்குங்க. ஏன் தெரியுமா? சே, என்ன இயற்கையின் ஃபோர்ஸ்ங்க விதை. எல்லாம் வானத்துல இருந்து கீழே தாங்க வருது. விதை மட்டும்தான் மண்ணில் புதைக்கப்பட்டாலும் இயற்கையின் புவியீர்ப்பு ஆற்றலை எதிர்த்து மேல வருதுங்க. அது துணூண்டு விதைங்க. ஏ அப்பா, உள்ளே அது வெடிக்கின்ற அந்த நிலைதான் கற்றலின் நிலை. அந்த கற்றல் நமக்குள் நிகழ்கின்ற பொழுது வெடித்து புறப்படுவோம் வெளியில். அந்த வாய்ப்பை நாம் பெறுகிறோமா? அந்த வாய்ப்பை நாம் தருகிறோமா? என்னுடைய அப்பா நல்ல தாலாட்டு பாடுவார். சே, என்ன இனிமையான குரல் அவருக்கு. யாருக்காகவும் இல்லாமல், எப்படி ஒரு காட்டிலே ஒரு பூ யாருக்காகவும் இல்லாமல் பூத்து குலுங்குகிறதோ அப்படி என்னுடைய தகப்பனார் எனக்காக பாடி இருக்கிறார். அவருக்கு எந்த பரிசையும் நான் கொடுத்ததில்லை, நான் எந்த பாராட்டையும் அவருக்கு நான் வழங்கியதில்லை. ஆனால் அவருக்கு எனக்காக பாடி இருக்கிறார். நல்ல கவிஞர். என்ன கவிஞர் தெரியுமா? நான் சொல்லுகிறேன், நல்ல வார்த்தைகள் உள்ளுக்குள் புதைகின்ற பொழுது ஒன்னும் இல்லைங்க. வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடும் வன்மொழி வாழியவேங்கிற பாட்டின் வரி கேட்கின்ற பொழுது எனக்கு சிலிர்க்கும். வானம் அறிந்த அனைத்தையும் அளந்திடும் சொல். சொல்லுக்குள் பயணப்பட்டு பாருங்கள். சொல்லுக்குள் பயணப்படுகின்ற ஆற்றல் எப்பொழுது வரும்? சொல்லிற்கான பயிற்சி இருக்கும் பொழுதுதானே வரும். சில பேர் சொல்லுவான், நான் தெரியாமத்தான் கேட்கிறேன். யோ, தெரிஞ்சு கேட்கிறான்னு அர்த்தம். நான் ஒன்று சொல்லுவேன், நீ தப்பா நினைச்சுக்க மாட்டியே. தப்பா நினைக்கிற மாதிரி ஏதோ சொல்ல போறான்னு அர்த்தம். கோவத்தில் சொல்லிட்டேன், ஒன்றும் நினச்சிக்காத, மனசில் ஒன்றும் இல்லை. மனசில் இருந்தாதான் கோவத்தில் வெளிப்படும். அப்படியே வந்துருமா? எப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள்? நிதானமான வாசிப்பு அறிவு இருந்தால் தானே. போகிற போக்கில் அப்படி சொல்லிக் கொண்டு போவார்கள் பேரறிவாளர்கள். ஒரு புத்தகத்தில் 600 பக்கம் இருக்கும். 600 பக்கமும் உங்களுக்கானது இல்லை. 4வது பக்கத்தில் 3வது வரியில் ஒரு 2வது சொல் வந்து நிற்கும். அந்த சொல்தான். அதற்காகத்தான் 400 பக்கங்கள் நீங்கள் படிப்பது. யோசித்து பார்த்தால் இந்த அனுபவம். எங்க அப்பா அந்த பொண்ணு பாடுச்சுல்ல, நீங்கள் எல்லாம் உங்கள் குழந்தைகளுக்கு என்ன பாட்டு பாடுவீங்க? என்ன பாட்டு பாடுவீங்க? என்ன பாட்டு? எந்த பாட்டும் பாட மாட்டீங்களா? நல்லா வருவீங்க. லோரி பாட மாட்டீங்க? தாலாட்டு ஏதோ ஒன்று பாடுவோம்ல. உங்களுக்கு தெரியுமா குழந்தை கேட்கும்னு? எங்கள் அப்பா பாடுவார் பாருங்களேன். அதிர்ச்சியாக பார்க்காதீங்க, பாட போகிறேன். நான் பாடினதில்லை. ஆனால் ஒரு தாய்க்கும் ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆசிரியருக்கும் குரல் வளமா முக்கியம்? மனசு தானே. என் குழந்தைகளுக்கு பாடுவது போல் சொல்கிறேன். என் அப்பா பாடுவார், உருதுல தான் பாடுவார், ரொம்ப அழகாக பாடுவார். ஆனால் என்னன்னா, பாடின 2வது வரியிலேயே நான் தூங்கிடுவேன். என் பையன் நான் பேசினா தூங்குறான். எங்கள் அப்பா பாடினா நான் தூங்குவேன். அவனுக்கு காரணம் கேட்கும்போது சொன்னான் பாருங்க பதில். நான் தூங்கும் போது தானே நீ பேசுற, என்னம்மா ரொம்ப பிஸியா இருக்கிறியா அப்படின்னா, ஆமாடா, நல்லா பேசுற வரைக்கும் இந்த உலகம் என்ன விடாதுடா. அதான் சொல்றேன், ஒரு வாட்டியாவது நல்லா பேசிரு. எப்படி பேசுறாங்க பாருங்க இன்னி ஜெனரேஷன். நம்ம பேசுவோம் நம்ம அப்பாவுக்கு முன்னால அப்படி பாருங்க. எங்க அப்பா பாடின பாட்டு
हेलो ताल मिले नदी के जल में, नदी मिले सागर में, सागर मिले कौन से जल में, कोई जाने ना हेलो ताल मिले नदी के जल में. तूंगिरुवेन नानु. सूरज को धरती तर से, धरती को चंद्रमा, धरती को चंद्रमा, पानी में सीप जैसे प्यासी हर आत्मा, प्यासी हर आत्मा, बूंद छुपे किस बादल में, कोई जाने ना हेलो ताल मिले नदी के जल में. எங்க அம்மாவும் தூங்கிரும். அப்ப பாடுவாருங்க, டெய்லி பாடுவார். என்ன அர்த்தம்னு 40 ஆண்டுகள் கழித்து நான் தெரிந்து கொண்டேன். கவனம் போகல. அப்பா சொல்ற பாட்டு பாருங்க. நான் உங்களுக்கும் சொல்லுகிறேன், நாம் சொல்லுகின்ற வார்த்தைகள் குழந்தைகளுக்கு புரியலனாலும், இப்போ புரியலனாலும் பரவாயில்ல, ஆனால் காலம் கடந்து புரிகின்ற பொழுது மிகப்பெரிய மாற்றத்தை அவர்கள் வாழ்க்கையில் முக்கியமான தருணத்தில் பெற்றுக்கொள்வார்கள் என்பதற்காக சொல்லுகிறேன். கவனம் கவனம் கவனம். தாளத்தோடு நதி சேருகிறது, நதியோ கடலை சேருகிறது. கடல் எங்கே சேருகிறது? சூரியனுக்கு பூமி தவிக்கிறது, பூமிக்கு சந்திரன் தவிக்கிறது. கடலுக்குள் ஆழமாக பொதிந்து இருக்கக்கூடிய சிப்பி ஆத்துமாக்களை போல் தாகத்தோடு வாய் திறந்து கிடக்கிறது. நம்மை போல கடலில் தான் இருக்கிறோம், சுற்றி நீர் தான் இருக்கிறது. ஆனால் தாகத்திற்கான ஒரு துளி கடலில் இல்லை. அதனால் தான் இதோ இங்கே குழுமி இருக்கிறீர்கள். எங்கே இருக்கிறது தெரியுமா? மேகத்தில், வானத்தில் எங்கோ மறைந்திருக்கிறது. அந்த துளி வந்து சேர்கின்ற பொழுது அந்த சிப்பியின் தாகம் அடங்குகின்ற அந்த வினாடியில் அந்த துளி முத்தாக மாறுகிறது. அப்பா இப்படி பாடுறாருங்க. ஒரு தாலாட்டை இப்படி பாட முடியுமா? நான் முத்து என்று சொன்னது, நான் துளி என்று சொன்னது, அவரவர்களுக்கு அவரவருடைய வாழ்க்கையில் பொருளோடு நீங்கள் பொருத்தி பார்த்துக் கொள்ளுங்கள். எனக்கு சொல் தேவையான காலகட்டத்தில் வந்து விழுகின்ற சொல் சிப்பி போல் வாய் திறந்து உள்ளே வாங்கி வைத்துக் கொண்டால் அது முத்தாக மாறி மிகப்பெரிய பேரருளை, பெருங்கருணையை என் வாழ்க்கையில் உருவாக்குகிறது. வாழ்க்கை நமக்கு வித்தியாசமான அனுபவங்களை கொடுக்கின்ற பொழுது அந்த அனுபவங்களை மிகச் சரியாக புரிந்து கொள்வதற்கு நமக்கு சில புரிதல்கள் தேவைப்படுகின்றன. நான் இப்படி சொல்லுகிறேன். இப்பொழுது சமீபத்தில் ஏதோ ஒரு புத்தகத்தை எடுத்து வாசித்துக் கொண்டிருந்தேன். அந்த வாசிப்பிலே எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு விஷயத்தை இப்ப நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். உங்ககிட்ட பேசணும் அப்படின்னா பிள்ளைகள் கவனிக்கிறார்கள். அதனால் பழைய விஷயங்களை 1-2 சொல்லலாமே தவிர புதிய விஷயங்களை சொல்ல வேண்டும் என்றால் வாசிக்க வேண்டும். என்ன கொடுமை தெரியுமா? என்ன பேசினாலும் ரெக்கார்ட் பண்ணிடுறீங்களா, இதை இன்னொரு வாட்டி பேசும்போது இதை அவங்க பேசிட்டாங்கன்னு சொல்லிடுவாங்க. பேசுனது ஒரு 2000 பேருக்கு இருக்கலாம், ஆனால் அது 2 கோடி பேருக்கு போய் சேர்ந்துடும். அதனால புதிதாக சிந்தித்து கொண்டே இருக்கணும். இப்ப சமீபத்தில் தற்செயலாக நிகழ்பவற்றின் மீது நம்பிக்கை கொள்ளாதீர்கள் என்று படித்தேன். ஷார்ப்பா ஒரு வார்த்தை போடவா? ரொம்ப ஷார்ப்பா போடுற, நிதானமா புரிஞ்சுக்கோங்க. நிதானமா புரிஞ்சா நான் சொல்ற வார்த்தை இருக்குல்ல, பலருடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்த்தும். உள்நிலை நிர்வாகம் சரியாக இல்லாமல் புறச்சூழல்களால் கிடைக்கும் வெற்றி ஒரு மனிதனுக்கு மன அழுத்தத்தையும் தோல்வியையும் தரும். புரிஞ்சிருச்சா? நம்ம கேட்டு பழக்கப்பட்டோம். சில பேர் வந்து வார்த்தைகளை அப்படி உயர்த்தி போட்டு அப்படி கீழே போடுவாங்க பாரு, உடனே கை தட்டிடுவோம். நம்ம நெவர் நெவர் டூ தட். வார்த்தைகளை பிரித்து உள்வாங்கி புரிந்ததற்கு பின்னால் ரியாக்ட் பண்ணுங்க. இப்படி நான் சொல்லிட்டு போனேன்னு வச்சுக்கோங்க,
நிறைய பேச்சாளர்கள் தோல்வி அடைவார்கள், நானும் பல நேரங்களில் அடையலாம். கவனம் மக்களே, யார் எதை சொன்னாலும் உணர்ச்சி வசப்பட்டதை. நான் ரொம்ப நுட்பமான ஒரு வார்த்தையை மறுபடியும் வீசுகிறேன். ஒருத்தன் ஒரு செடி வைக்கிறான், எத்தனை பேர் வேடிக்கை பார்ப்பீங்க? ஒருத்தன் ஒரு மரத்தை வெட்டுறான். என்ன சொல்லுது தெரியுமா உளவியல்? உணர்ச்சிகரமான மனித மனம் இன்றைக்கு நிறைந்திருக்கிறது. எதிர்ப்பதும் அழிப்பதும் தகர்ப்பதும் உணர்ச்சிகரமானவை. அதனால்தான் அடுத்தவர்களை அடித்து வீழ்த்தும் கதாநாயகர்கள் இங்கே பெரிதும் ரசிக்கப்படுகிறார்கள். தவஞ்செய்வார் தங்கர்மன் செய்வார்மற் றல்லார் அவஞ்செய்வார் ஆசையுட்பட்டு முயூவ விளக்க உரை. தவம் செய்கின்றவரே தமக்குரிய கடமையைச் செய்கின்றவர் ஆவர். அவர் அல்லாத மற்றவர் ஆசை வலையில் அகப்பட்டு வீண் முயற்சி செய்கின்றவரே. சாலமன் பாப்பையா விளக்க உரை. தவத்தைச் செய்பவரே தமக்குரிய செயலைச் செய்தவர். மற்றவர்களோ ஆசை வலைப்பட்டு வீணானவற்றைச் செய்தவர் ஆவர். கலைஞர் விளக்க உரை. அடக்கமும் அன்பு நெறியும் துன்பங்களைத் தாங்கும் பொறுமையும் வாய்ந்த தவம் மேற்கொண்டவர்கள் மட்டுமே தமது கடமையைச் செய்பவர்கள், அதற்கு மாறானவர்கள. தவஞ்செய்வார் தங்கர்மன் செய்வார்மற் றல்லார் அவஞ்செய்வார் ஆசையுட்பட்டு முயூவ விளக்க உரை. தவம் செய்கின்றவரே தமக்குரிய கடமையைச் செய்கின்றவர் ஆவர். அவர் அல்லாத மற்றவர் ஆசை வலையில் அகப்பட்டு வீண் முயற்சி செய்கின்றவரே. சாலமன் பாப்பையா விளக்க உரை. தவத்தைச் செய்பவரே தமக்குரிய செயலைச் செய்தவர். மற்றவர்களோ ஆசை வலைப்பட்டு வீணானவற்றைச் செய்தவர் ஆவர். கலைஞர் விளக்க உரை. அடக்கமும் அன்பு நெறியும் துன்பங்களைத் தாங்கும் பொறுமையும் வாய்ந்த தவம் மேற்கொண்டவர்கள் மட்டுமே தமது கடமையைச் செய்பவர்கள், அதற்கு மாறானவர்கள. தவஞ்செய்வார் தங்கர்மன் செய்வார்மற் றல்லார் அவஞ்செய்வார் ஆசையுட்பட்டு முயூவ விளக்க உரை. தவம் செய்கின்றவரே தமக்குரிய கடமையைச் செய்கின்றவர் ஆவர். அவர் அல்லாத மற்றவர் ஆசை வலையில் அகப்பட்டு வீண் முயற்சி செய்கின்றவரே. சாலமன் பாப்பையா விளக்க உரை. தவத்தைச் செய்பவரே தமக்குரிய செயலைச் செய்தவர். மற்றவர்களோ ஆசை வலைப்பட்டு வீணானவற்றைச் செய்தவர் ஆவர். கலைஞர் விளக்க உரை. அடக்கமும் அன்பு நெறியும் துன்பங்களைத் தாங்கும் பொறுமையும் வாய்ந்த தவம் மேற்கொண்டவர்கள் மட்டுமே தமது கடமையைச் செய்பவர்கள், அதற்கு மாறானவர்கள. தவஞ்செய்வார் தங்கர்மன் செய்வார்மற் றல்லார் அவஞ்செய்வார் ஆசையுட்பட்டு முயூவ விளக்க உரை. தவம் செய்கின்றவரே தமக்குரிய கடமையைச் செய்கின்றவர் ஆவர். அவர் அல்லாத மற்றவர் ஆசை வலையில் அகப்பட்டு வீண் முயற்சி செய்கின்றவரே. சாலமன் பாப்பையா விளக்க உரை. தவத்தைச் செய்பவரே தமக்குரிய செயலைச் செய்தவர். மற்றவர்களோ ஆசை வலைப்பட்டு வீணானவற்றைச் செய்தவர் ஆவர். கலைஞர் விளக்க உரை. அடக்கமும் அன்பு நெறியும் துன்பங்களைத் தாங்கும் பொறுமையும் வாய்ந்த தவம் மேற்கொண்டவர்கள் மட்டுமே தமது கடமையைச் செய்பவர்கள், அதற்கு மாறானவர்கள. தவஞ்செய்வார் தங்கர்மன் செய்வார்மற் றல்லார் அவஞ்செய்வார் ஆசையுட்பட்டு முயூவ விளக்க உரை. தவம் செய்கின்றவரே தமக்குரிய கடமையைச் செய்கின்றவர் ஆவர். அவர் அல்லாத மற்றவர் ஆசை வலையில் அகப்பட்டு வீண் முயற்சி செய்கின்றவரே. சாலமன் பாப்பையா விளக்க உரை. தவத்தைச் செய்பவரே தமக்குரிய செயலைச் செய்தவர். மற்றவர்களோ ஆசை வலைப்பட்டு வீணானவற்றைச் செய்தவர் ஆவர். கலைஞர் விளக்க உரை. அடக்கமும் அன்பு நெறியும் துன்பங்களைத் தாங்கும் பொறுமையும் வாய்ந்த தவம் மேற்கொண்டவர்கள் மட்டுமே தமது கடமையைச் செய்பவர்கள், அதற்கு மாறானவர்கள. தவஞ்செய்வார் தங்கர்மன் செய்வார்மற் றல்லார் அவஞ்செய்வார் ஆசையுட்பட்டு முயூவ விளக்க உரை. தவம் செய்கின்றவரே தமக்குரிய கடமையைச் செய்கின்றவர் ஆவர். அவர் அல்லாத மற்றவர் ஆசை வலையில் அகப்பட்டு வீண் முயற்சி செய்கின்றவரே. சாலமன் பாப்பையா விளக்க உரை. தவத்தைச் செய்பவரே தமக்குரிய செயலைச் செய்தவர். மற்றவர்களோ ஆசை வலைப்பட்டு வீணானவற்றைச் செய்தவர் ஆவர். கலைஞர் விளக்க உரை. அடக்கமும் அன்பு நெறியும் துன்பங்களைத் தாங்கும் பொறுமையும் வாய்ந்த தவம் மேற்கொண்டவர்கள் மட்டுமே தமது கடமையைச் செய்பவர்கள், அதற்கு மாறானவர்கள. தவஞ்செய்வார் தங்கர்மன் செய்வார்மற் றல்லார் அவஞ்செய்வார் ஆசையுட்பட்டு முயூவ விளக்க உரை. தவம் செய்கின்றவரே தமக்குரிய கடமையைச் செய்கின்றவர் ஆவர். அவர் அல்லாத மற்றவர் ஆசை வலையில் அகப்பட்டு வீண் முயற்சி செய்கின்றவரே. சாலமன் பாப்பையா விளக்க உரை. தவத்தைச் செய்பவரே தமக்குரிய செயலைச் செய்தவர்.
மற்றவர்களோ ஆசை வலைப்பட்டு வீணானவற்றைச் செய்தவர் ஆவர். கலைஞர் விளக்க உரை. அடக்கமும் அன்பு நெறியும் துன்பங்களைத் தாங்கும் பொறுமையும் வாய்ந்த தவம் மேற்கொண்டவர்கள் மட்டுமே தமது கடமையைச் செய்பவர்கள், அதற்கு மாறானவர்கள. தவஞ்செய்வார் தங்கர்மன் செய்வார்மற் றல்லார் அவஞ்செய்வார் ஆசையுட்பட்டு முயூவ விளக்க உரை. தவம் செய்கின்றவரே தமக்குரிய கடமையைச் செய்கின்றவர் ஆவர், அவர் அல்லாத மற்றவர் ஆசை வலையில் அகப்பட்டு வீண் முயற்சி செய்கின்றவரே. சாலமன் பாப்பையா விளக்க உரை. தவத்தைச் செய்பவரே தமக்குரிய செயலைச் செய்தவர், மற்றவர்களோ ஆசை வலைப்பட்டு வீணானவற்றைச் செய்தவர் ஆவர். கலைஞர் விளக்க உரை. அடக்கமும் அன்பு நெறியும் துன்பங்களைத் தாங்கும் பொறுமையும் வாய்ந்த தவம் மேற்கொண்டவர்கள் மட்டுமே தமது கடமையைச் செய்பவர்கள், அதற்கு மாறானவர்கள. தவஞ்செய்வார் தங்கர்மன் செய்வார்மற் றல்லார் அவஞ்செய்வார் ஆசையுட்பட்டு முயூவ விளக்க உரை. தவம் செய்கின்றவரே தமக்குரிய கடமையைச் செய்கின்றவர் ஆவர், அவர் அல்லாத மற்றவர் ஆசை வலையில் அகப்பட்டு வீண் முயற்சி செய்கின்றவரே. சாலமன் பாப்பையா விளக்க உரை. தவத்தைச் செய்பவரே தமக்குரிய செயலைச் செய்தவர், மற்றவர்களோ ஆசை வலைப்பட்டு வீணானவற்றைச் செய்தவர் ஆவர். கலைஞர் விளக்க உரை. அடக்கமும் அன்பு நெறியும் துன்பங்களைத் தாங்கும் பொறுமையும் வாய்ந்த தவம் மேற்கொண்டவர்கள் மட்டுமே தமது கடமையைச் செய்பவர்கள், அதற்கு மாறானவர்கள. தவஞ்செய்வார் தங்கர்மன் செய்வார்மற் றல்லார் அவஞ்செய்வார் ஆசையுட்பட்டு முயூவ விளக்க உரை. தவம் செய்கின்றவரே தமக்குரிய கடமையைச் செய்கின்றவர் ஆவர், அவர் அல்லாத மற்றவர் ஆசை வலையில் அகப்பட்டு வீண் முயற்சி செய்கின்றவரே. சாலமன் பாப்பையா விளக்க உரை. தவத்தைச் செய்பவரே தமக்குரிய செயலைச் செய்தவர், மற்றவர்களோ ஆசை வலைப்பட்டு வீணானவற்றைச் செய்தவர் ஆவர். கலைஞர் விளக்க உரை. அடக்கமும் அன்பு நெறியும் துன்பங்களைத் தாங்கும் பொறுமையும் வாய்ந்த தவம் மேற்கொண்டவர்கள் மட்டுமே தமது கடமையைச் செய்பவர்கள், அதற்கு மாறானவர்கள.